இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நுண்ணுயிர் உரங்களும் அதன் பயன்பாடுகளும் குறித்து ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் பி சிவசக்திவேலன் அவர்கள் தரும் தகவல்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உயிர் உரங்கள்னால் என்ன, அதனோட பயன்பாடுகள் எப்படி இருக்குது, எப்படி உழவர்கள் இந்த உயிர் உரத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரசாயன உரங்களுடைய பயன்பாடு வந்ததுக்கப்புறம் மண்ணில் நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த மண்ணில் இயற்கையாகவே நமக்கு நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களை வளர்த்து ஆய்வகத்தில் அதை ஒரு ஊடகத்தோடைய கலந்து அதை உயிர் உரமாக நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறோம். அதை தான் நம்ம உயிர் உரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உயிர் உரங்கள் பல வகைப்படும். ஒன்று, தழைச்சத்தை வழங்கக்கூடிய உயிர் உரம். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா அசோஸ்பைரில்லம் அப்படிங்கிறது தழைச்சத்தை வழங்கக்கூடிய உயிர் உரம். இந்த அசோஸ்பைரில்லத்தை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நெல் போன்ற பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். இதே தழைச்சத்தை வழங்கக்கூடிய இன்னொரு உயிர் உரத்தோட பேர் ரைசோபியம். இந்த ரைசோபியம் உயிர் உரம் பார்த்திங்கன்னா நம்ம மணிலா அது போன்ற பயிர்களுக்கு பயன்படுத்துகிறோம். அப்புறம் பயிர் வகைகள், உளுந்து, பச்சை பயிறு அது போன்ற பயிர் வகைகளுக்கு இந்த ரைசோபியத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். பயிருக்கு தேவையான முக்கியமான 3 சத்துக்கள் பார்த்திங்கன்னா தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. இப்போ தழைச்சத்து வழங்கக்கூடிய அசோஸ்பைரில்லம் மற்றும் ரைசோபியத்தை பார்த்தோம். ஸோ அடுத்தது மணிச்சத்தை நமக்கு வழங்கக்கூடிய பாசோபாக்டீரியாவை நம்ம பார்க்கலாம். ஸோ மணிச்சத்து அப்படிங்கிறது பெயர்லேயே மணிச்சத்து அப்படின்றது அந்த பயிர்களுடைய மணியாக அந்த முத்துக்கள் வருவதற்காக காரணமாக இருக்கிறது தான் இந்த மணிச்சத்து. ஸோ இதை பாசோபாக்டீரியா அப்படிங்கிற நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர் நமக்கு தருது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பொட்டாஷ் பாக்டீரியா. பொட்டாஷ் அப்படிங்கிறது 60% மண்ணில் இருக்கிறது கரைந்து பயிர்களுக்கு கிடைக்க முடியாத நிலையில் இருக்குது. ஸோ இந்த பொட்டாஷ் பாக்டீரியா அப்படிங்கிறது என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில அமிலங்களை உருவாக்குது. இந்த அமிலங்கள் என்ன செய்யும்னா பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அதை கரைத்து பயிருக்கு கொடுக்குது. உயிர் உரங்கள் பொதுவாக 2 வகையில் நமக்கு கிடைக்கிது. ஒன்று திட உயிர் உரம், கேரியர் பேஸ்டு பயோ ஃபர்டிலைசர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த திட உயிர் உரம் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. இது லிக்னைட் அப்படின்னு சொல்லக்கூடிய பழுப்பு நிலக்கரியிலேருந்து நம்ம கேரியராக யூஸ் பண்ணி செய்கிறது. இது திரவ வடிவிலான உயிர் உரம். ஸோ உயிர் உரங்களை 2 வகையில் நம்ம செய்கிறோம். ஸோ இது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட உயிர் உரத்தை பொறுத்த வரைக்கும் திட உயிர் உரங்களுடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது 6 மாதங்கள் தான். 6 மாதங்கள் தான் நம்ம இந்த திட உயிர் உரத்தை வைத்திருக்க முடியும். அதுக்கப்புறம் அதனுடைய நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிரும். ஆனால் இந்த திரவ உயிர் உரத்தை பார்த்திங்கன்னா ஓராண்டு வரைக்கும் நம்ம அதனுடைய உயிர் உரத்தை பயன்படுத்தலாம். ஸோ இதை பயன்படுத்தும் முறை பற்றி இப்போதைக்கு பார்க்கலாம். இந்த உயிர் உரங்களை பயன்படுத்தும் முறை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம பார்க்குறது விதை நேர்த்தி. இந்த விதை நேர்த்தி பொறுத்த வரைக்கும் 1 கிலோ நம்ம உயிர் உரத்தை எடுத்துக்கிட்டு 1 ஹெக்டேருக்கு தேவையான விதை எடுத்துக்கிறோம். அதன் கூட 500 ml ஆரிய அரிசி கஞ்சி எடுத்துக்கிறோம். இந்த 500 ml ஆரிய அரிசி கஞ்சோட 1 ஹெக்டேருக்கு தேவையான விதை கூட 1 கிலோ இந்த உயிர் உரத்தை கலந்துக்கிட்டு நம்ம பயன்படுத்தலாம். இதை 30 நிமிடம் நிழலில் உலர்த்தணும். அதுக்கப்புறமா நம்ம விதைக்கலாம். இப்போ விதையோட அளவு ரொம்ப சின்னதாக இருக்குது. எடுத்துக்காட்டாக காய்கறி பயிர்கள் அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம ஒரு 500 கிராம் உயிர் உரத்தை எடுத்துக்கிட்டு 1 ஹெக்டேருக்கு தேவையான விதையை எடுத்துக்கலாம். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, உயிர் உரத்தோட எந்த ஒரு ரசாயன உரத்தையும் நம்ம கலக்கக்கூடாது. ரசாயன உரங்களை இதன் கூட கலக்கக்கூடாது. 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரசாயன உரங்களை நாம் பயன்படுத்திடணும். அதுக்கப்புறம் இதை தனியாக பயன்படுத்தணும். இது விதை நேர்த்தி செய்யக்கூடிய முறை. அடுத்தது நாற்று நனைத்து நடுதல் முறை. இது 2வது முறை. நாற்று நனைத்து நடுதல் முறை வரைக்கும் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணீரை எடுத்துக்கிட்டு அதில் 275 ml நம்மளுடைய திரவ நுண்ணுயிர் உரத்தை கலந்துக்கிட்டு நம் நாற்று முடிகளை நடுவதற்கு முன்பு எடுத்து 20 நிமிஷம் அதில் நம்ம ஊற வைக்கணும். இப்படி ஊற வைக்கும்போது நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் என்ன செய்யும் அப்படின்னா அந்த வேறு பகுதியில் போய் ஒட்டிக்கும். ஸோ இதை நம்ம நடவு வயலுக்கு எடுத்துகிட்டு போய் நடும்போது நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களை அந்த வேரோடு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நடுறோம். இது நாற்று நனைத்தல் முறை. இது 2வது முறை. இது 20 நிமிடம் கழித்து நாம் நம்ம வயலுக்கு நடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 3வது முறை மண்ணில் இடுதல் முறை. இது நுண்ணுயிர் உரங்களை 2 கிலோ அளவுக்கு எடுத்துக்கிட்டு 25லேருந்து 50 கிலோ சாணம் அல்லது மணல் அல்லது மண்புழு உரம். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா மண்புழு உரம். அதன் கூட நல்லா கலந்துக்கிறோம்.
கலந்துக்கிட்டு நம்மளுடைய நெல் வயலில் நேரடியாக நம்ம தூவலாம். நுண்ணுயிர் உரங்களை நாம் 3 வகையாக பயன்படுத்தலாம். முதலில் பார்த்திங்கன்னா விதை நேர்த்தி செய்யக்கூடிய முறை, இரண்டாவது பார்த்திங்கன்னா நாற்று நனைத்து நடுதல் முறை, மூன்றாவது மண்ணில் நேரடியாக இடும் முறை. இந்த 3 முறையில் நாம் இந்த நுண்ணுயிர் உரங்களை பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். இன்றைய காலகட்டத்தில் ரசாயன உரங்களோட பயன்பாடு அதிகமாக இருக்குது. இயற்கை வேளாண்மை பற்றி நம்ம நிறையா பேசிக்கிட்டு இருக்கோம். அதற்கு கெமிக்கல் உரங்களுக்கு, ரசாயன உரங்களுக்கு சரியான மாற்று அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அது உயிர் உரங்கள் தான். விவசாயிகள் ஆகிய நம்மளுடைய உழவு முறையில் இந்த உயிர் உரங்களை அதிக அளவில் பயன்படுத்தி இயற்கைக்கு வளம் சேர்க்க வேண்டும். இந்த உயிர் உரங்களை பயன்படுத்தினால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25% அளவுக்கு நம்மளுடைய உர செலவு குறையுது. அது மட்டுமல்லாமல் 20% அளவுக்கு நம்மளுடைய மகசூல் பெருகுது. இத்தகைய நன்மை செய்யக்கூடிய இந்த நுண்ணுயிரை நாம் தவறவிடலாமா? விவசாயிகளாகிய நாம் அனைவரும் நம்மளுடைய வயலில் நன்மை செய்யக்கூடிய இந்த நுண்ணுயிர்களான இந்த உயிர் உரத்தை பயன்படுத்துவோம், மண் வளத்தை பெருக்குவோம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் பி. சிவசக்திவேலன் அவர்களை 09842389847 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.